இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சிக்கு நிம்மதியா இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம். அதுக்கு தானப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. பிறந்த இந்த மண்ணையும் வாழ்ந்த இந்த வீட்டையும் விட்டு போறதுனா சாதாரண முடிவா? செந்தூரானை விட்டு நீ போயிடலான்னு நீ முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா செந்தூர் அவனை கைவிட மாட்டான்ப்பா, நான் நம்புதேன். உடன்கூடி என்ன, நாங்க போனதும் ரத்னா அறிவுகிட்ட பேசுங்க. இனிமே அவங்க தனியா வாடகை வீட்டுல இருக்க தேவையில்லை. வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்து இருக்க சொல்லுங்க. சரிம்மா. மைனி, நீங்களாவது அண்ணங்கிட்ட சொல்லலாம்ல, வேணான்னு. டேய், நான் வேற சண்முகம் வேற இல்ல. சண்முகம் என்ன முடிவெடுத்தாலும் கூட நிக்க வேண்டியது என்னோட கடமை இல்ல. நம்ம போறது யாருக்கும் தெரியாண்டா. நான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லிட்டு போகணும். யாரு? வாராரு, உங்க அப்பந்தான். நீ இந்த விஷயத்த நீயே போனை போட்டு நம்ம கிளம்புறன்ற விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிடு. வெறும் பயலா. என்னலே சொல்லுலே, என்ன கிளம்பிட்டியா? அப்பா, நான் பரணி பேசுறேன். நாங்க கிளம்பிட்டோம். நாங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டோம். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கோங்க. இல்ல சண்முகம் திரும்பி வந்து நிச்சயமா உங்க உயிரை எடுத்துருவான். எலா, கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன்ல, நீங்க போங்க. சரி. இல்ல எடுத்து வைங்களா, வந்துடுது. கனி, அப்பனே முருகா, நாங்க பிறந்த இந்த மண்ணையும் உன் காலடியிலே கடந்த அந்த கோயிலையும் விட்டுட்டு போறோம். இதுதான் விருப்பம்டா, அதே நடக்கட்ட. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சிகளை மட்டும் நல்லா சந்தோஷமா பத்திரமா பாத்துக்க. எந்த சந்தோஷத்தையும் பார்க்காம வளர்ந்தவளுங்க ஒரு ஒன்னா அவங்களுக்கு கடைசியா இதை தவிர வேற எதுவும் எனக்கு செய்ய தெரியல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இல்ல கனி, சொல்லுண்ண. இல்ல பத்திரமா எடுத்து பையில வைல. சரி. வாமா போலாம்.